காட்டின் ஓரத்தில் பொன்னி என்ற ஒரு சந்தோஷமான முயல் வாழ்ந்து வந்தது. அவன் தினமும் புல்லை சாப்பிட்டு துள்ளித் துடித்து எல்லோருக்கும் சிரிப்பை கொடுப்பான். ஆனால் ஒரு குறை, பொன்னிக்கு பயம் அதிகம். பயந்தால் எதுவும் செய்ய மாட்டான். ஒரு நாள் காடு முழுவதும் பெரிய காற்று வீசியது. உயர்ந்த மரத்தின் மேல் இருந்த குஞ்சு ஆந்தை தன் கிளையிலிருந்து கீழே விழுந்தது. அது சின்னதாயிருந்ததால் தனியாக பறக்க முடியவில்லை. அந்த குஞ்சு ஆந்தை, யாராவது எனக்கு உதவுங்கள், நான் வீட்டுக்கு செல்ல முடியல என்று கூவியது. பொன்னி தொலைவில் இருந்து பார்த்தான். அடடா ஆந்தையா, நான் போனா அது என்னை கடித்துடுமோ, நான் போகக்கூடாது என்று பயந்தான். ஆனா அவன் உள்ளுக்குள் ஒரு சின்ன குரல், நீ உதவவில்லை என்றால் யார் உதவப் போறது? அவன் தைரியம் சேர்த்து கொண்டு மெதுவாக அருகே சென்றான். பொன்னி மென்மையாக சொன்னான், பயப்படாதே, நான் உன்னை குடிலுக்கு கூட்டி விடுறேன். என்ன செய்யலாம் என்று அவன் யோசித்து சில புல்லையும் தனது கண்ணையும் பயன்படுத்தி ஒரு சிறிய கூடை போல செய்தான். அந்த கூடையில் குஞ்சு ஆந்தையை வைத்து படுகுழிக்காமல் மெதுவாக தூக்கிக் கொண்டு போனான். மரத்தில் இருந்த பெரிய ஆந்தை இதைக் கண்டு மிகவும் நெகிழ்ந்தது. அந்த பெரிய ஆந்தை சொன்னது, பொன்னி, நீ பயந்து ஓடுபவன்தானே, ஆனா பிறருக்காக பயத்தை தாங்கியிருக்க, இதுதான் உண்மையான துணிவு என்றது. பொன்னி மகிழ்ச்சியுடன் சிரித்தான். அவன் அந்நாளிலிருந்து தெரிந்து கொண்டான், தைரியம் என்பதற்கு வலிமை வேண்டியதில்லை, நல்ல மனசு போதும். கதையின் கருத்து, உதவ நினைக்கும் மனசு இருந்தால், பயம் இருந்தாலும் அதை வென்று நாமும் மற்றவருக்கும் நன்மை செய்ய முடியும்.